தாவைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்குமா இல்லைன்னு நீங்களே கேட்கணும். எப்படி 3 வயசு பொண்ணை கற்பழிச்சு தூக்கி கொண்டு போட்டிருக்கானுங்களே, அப்ப நல்லா இருக்குங்க? நல்லா இருக்கீங்களா? 6 மாசம் வரைக்கும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க எப்படி ஆட்சி பண்றீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னவர். ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. ஒரு 6 மாசம் 6 நாள்ல பிரச்சனை உருவாக்கி ஒரு விஷயங்க, ஏதாவது மாற்றம் அதாவது இயற்கை பேரழிவு ஏதாவது நடந்ததா? இது வரைக்கும் இல்ல. அப்ப நடக்காதப்ப முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தானே இப்ப போயிட்டு இருக்கணும். அதுல இருந்து ஏன் டவுன் ஸ்டெப்ல போயிட்டு இருக்கு? சிஎம் வாய திறங்க அப்படிங்கறத ஏன் வச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வாயை திறந்தீங்களா? சொல்லுங்க. வாயை திறந்தா என்ன நடக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது, ஆனா திமுக காரங்களுக்கு தெரியும். அவர் வாயை திறந்தாருன்னா வாயில இருந்து கீழே வந்துடும். புரியுதுங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு நடிகர் சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர் ஹீரோவா இருந்தார், இப்ப அவர் ஜீரோ ஆயிட்டாருங்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்ப நீதியாச்சுன்னு தெரியல. ஆமா, நீதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அது மாதிரிலாம் பேசினார். பாத்தீங்களா? நான் இவ்வளவு நிதி கொடுத்தேன் அப்படின்னு கையெழுத்து போற இடத்துல நீதினு போட்டுட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சைன் போட்டா அந்த அக்ரிமெண்ட் சரியா பொய்யா? அது தப்பு தான் நம்ம சொல்றோம். அப்ப தப்புங்கிறது பேசுறது தப்பா பொய்யா? ஆமா, இத நாங்க ஒத்துக்குறோம். நெக்ஸ்ட் டைம் பாருங்க, ஒத்துக்குறோம். அவர் படிச்சவர் தான், ஒரு பதட்டத்துல கூட அப்படி பேசிருக்கலாம். பதட்டம் எதுக்குங்க? பதட்டப்படுறவன் எதுக்குங்க அரசியலுக்கு வரணும்? மைக்க வச்சு கேட்டுட்டு இருந்தாங்களா மீடியாக்கள்? சார் தப்பா பேசுறீங்கன்னு ஒருத்தன் பேசினானா? சார் வார்த்தை தப்பா இருக்கு சார் அப்படின்னு ஒருத்தன் பேசினானா? அப்ப மீடியா சரியானவர்களா? மீடியா சரியாங்கிறான். மீடியா சரியா? ஒரு ஒருத்த தப்பா பேசிட்டு இருக்காங்க, அந்த தப்ப சுட்டி காட்டுறது கூட வக்கு இல்லாத மீடியாவா நின்னுட்டு, புரியல நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல மக்களா தமிழர்களா இருக்கீங்களா இல்லையா? நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல திரைப்பட டைரக்டர், அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகரா இப்போ அடியெடுத்து வச்சிருக்க நம்ம நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? கண்டிப்பா. நாங்க எப்படி இருக்கோம் கேட்க மாட்டீங்களா? நாங்க எப்படி இருக்கோம் கேட்க மாட்டீங்க? நல்லா இருந்தா என்ன, நாசமா போனா எனக்கு என்ன? பொறாம அரசியல்வாதிங்க மக்களை பார்த்து அப்படி கேட்கல. யாராவது ஒரு அரசியல்வாதியாவது என்னம்மா எப்படிமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்களா? நீங்க கேளுங்க. புது ட்ரெண்டிங். நான் என்ன அரசியல்வாதியா? நீங்க இப்போ அரசியல் விமர்சகர் ஆயிட்டீங்க. நீங்க எவ்வளவு ட்ரெண்டிங்கா இருக்கீங்க தெரியுமா? அரசியல் விமர்சகரா? ஆமா. எவனும் அரசியலுக்கு வர்றப்ப நம்ம விமர்சகர் ஆக வேண்டியதா இருக்கு. போங்க சார், கட்சிக்கு வாங்க சார். நாங்க தான் வந்தாரை வாழ வைப்போன்ற மாதிரி தமிழக வச்சுக்க யார் வந்தாலும் சேர்த்துக்கிறோம் சார். நாங்க அது தமிழ்நாட்டுல தமிழ் ஆள்றது இல்லையா? எவனோ ஒருத்தன் ஆள்றான், அவனுக்கு கீழே அவன் தமிழர்களே கிடையாது தமிழ்நாட்டுல. அப்ப என்ன ஃபாரினர்ஸ் அங்க இருக்காங்க, இல்ல வேற்று கிரகத்து மக்கள் அங்க இருக்காங்க. அதான் உண்மை. ஆமா, இப்ப என்னை கண்ணாடியில பாருங்க, அப்படியே உங்களையும் கண்ணாடியில பாருங்க. எந்த கிரகத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம்? வேற்று கிரகம் தான் சொல்வீங்க. அப்படிதான். ஏன்னா நீங்க எப்பவுமே அப்படித்தானே பேசுவீங்க. ஐயோ, பாத்தீங்களா? நான் மக்களை பத்தி பேசினா மக்கள்ல நம்மளும் ஒருவர் சார் நல்லா இருக்கியான்னு கேளுங்கன்னு கேட்டது ஒரு தப்பா சார்? அதுக்கு இவ்வளோ பெருசா பேசுறீங்க சார். நல்லா இல்ல, அது எங்க கேளுங்க. நாங்க நல்லா இருக்குமா? தாவைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் நாங்க நல்லா இருக்குமா இல்லைன்னு நீங்களே கேட்கணும். எப்படி 3 வயசு பொண்ணை கற்பழிச்சு தூக்கி கொண்டு போட்டிருக்கானுங்களே, அப்ப நல்லா இருக்குங்க? நல்லா இருக்கீங்களா? உங்க ஆட்சியில மட்டும் நடக்கலையா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில? அப்படியா? எத்தனை பேரு? எவ்வளவு லிஸ்ட் இருக்கு? இலங்கையில கூட ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்கு. அதான் 2008லயே 9வது மாசமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் இலங்கையில சேர்த்து போனாங்க தமிழர்கள். நல்லா இருந்ததுல? அதான் உங்க ஆட்சி இருந்தப்ப நடந்த தவறுகள்லாம் அப்படியே மண்ணு போட்டு மறைச்சிருவீங்க. இப்ப நாங்க 38 நாள் கிட்டதான் ஆக போகுது. அதுக்குள்ள நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்க, ஐயோ அம்மா என்ன அப்படி அலறீங்க. ஏன் அப்படி கொதிக்கிறீங்க? இப்பதானே வந்திருக்கோம். 1 by 1 தான் நாங்க சரி பண்ண முடியும். வந்தோடனே இப்போ குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, எடுத்தோடனே அது +2 பாஸ் பண்ணி காலேஜ் போகணும்னு ஆசைப்பட்டா முடியுமா? 1 by ஸ்டெப்பா தானே போகணும். அது கூட எங்களுக்கு டைம் கொடுக்காம ஐயோ அம்மான்னு கத்துறீங்க. ஐயா ஸ்டாலின் ஐயா 5000 ரூபாய் கொடுத்தாருல, அத தேர்தலுக்கு 1 மாசம் முன்னால கொடுத்திருந்தா அத்தனை பேரும் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா மக்கள் மறதிகள் ஜாஸ்தி. கஜினி எல்லாருமே எங்க மக்கள் பெரும்பாலானவர்கள் கஜினியா தான் இருக்காங்க. ஆமா, அது என்னன்னு தெரியல. இப்ப இவர் ஏன் 6 மாசத்துக்கு எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு சொல்றாருன்னா, 6 மாசத்துக்கு அப்புறம் இவர் செய்ய ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் வருது.
கரெக்டா இடைத்தேர்தலுக்கும் ஒரு மாசம் இருக்கிறப்பையும் செஞ்சாப்புலன்னா அந்த இடைத்தேர்தலில் இவர் வின் பண்ணுவார். 6 மாசம் டைம் கொடுங்கன்னு எங்க ஆளா சொன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. 6 மாசம் டைம் கொடுங்க நாங்க ஸ்டடி பண்றதுக்கு அப்படின்னு சொன்னாரா? அப்ப இப்ப நல்லா போயிட்டு இருக்கா ஸ்டடி பயங்கரமா யார் சொன்னா? 6 மாசம் யார் சொன்னா? அதான் 6 மாசம் டைம் எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. உங்க முன்னாள் முதல்வர் சொன்னாரு. 6 மாசம் வரைக்கும் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்க எப்படி ஆட்சி பண்றீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொன்னவர். ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு அதை மட்டும் சொல்லுங்க. வந்து ஒரு 6 மாசம் ஆட்சி எப்படி போயிட்டு இருக்கு? 6 நாள்ல பிரச்சனை உருவாக்கி ஒரு விஷயங்க, ஏதாவது மாற்றம் அதாவது இயற்கை பேரழிவு ஏதாவது நடந்ததா? இது வரைக்கும் இல்ல. அப்ப நடக்காதப்ப முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தானே இப்ப போயிட்டு இருக்கணும். அதுல இருந்து ஏன் டவுன் ஸ்டெப்ல போயிட்டு இருக்கு? எதுல டவுன் ஸ்டெப்னு சொல்றீங்க? எந்த விஷயத்துல? சரி, இப்ப இந்த கற்பழிப்பு இதுன்னு லிஸ்ட் அவுட் இருக்குல்ல, திமுகவுல இவ்வளவு இருந்ததா? இருந்துச்சே. ஓ, இருந்துச்சு. அப்பயே வந்து போதை பழக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிட்டே வருது. இல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் தூக்கி பிடிக்கிறப்ப ஒண்ணுமே நாங்க தூக்கிலாம் பிடிக்கிறோம், இருக்கிற உண்மையை நாங்க சொல்றோம். அதான் உண்மைதான் நீங்க சொல்றீங்க. உங்க ஆட்சியில எதுவுமே நடக்காத மாதிரியும் இப்ப இந்த 1 மாசம் தான் எல்லா பிரச்சனையும் நடக்கிற மாதிரி பாக்குறீங்க. இப்ப கூட என்ன சொல்றது, கேள்வி கேட்காத சட்டசபை கூட்டுறாங்கன்னா அது எந்த விதத்துல சரின்னு தெரியல. எதிர்வாதம் பண்ணிடக்கூடாதான். எதிர்வாதம் அப்புறம் எதுக்கு சட்டசபை கூட்டணும்? அது தேவையே இல்லையே. புரியுதுங்களா? தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுதா? ஒரு சட்டசபைன்னா கேள்வி கேட்கறதுக்கும் பதில் சொல்றதுக்கும் இருக்கிறதா சட்டசபை. புரியுதுங்களா? சபாநாயகர் உட்காந்து உரையாற்றிட்டு போறதுக்கு சட்டசபைன்னா அந்த சட்டசபையை ஏன் கூட்டணும்? இதை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதாவது வரலாற்றிலேயே சரித்திர நிகழ்வா பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள்லாம் இருக்கும்போது சட்டசபை குழுமம் வந்துட்டு ஆளுநர் வந்து பேசுற உரையாற்றுவார். அதுல வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை பேச விடாமலே பாதி நிப்பாட்டிடுவாங்க. ஆனா இதுதான் முதல் முறை. எப்ப ஸ்டார்ட் அந்த உரை அதை படிக்க ஆரம்பிச்சாரோ எண்டு வரைக்கும் அமைதியா இருந்தது அந்த சட்டசபையை ஃபுல் இதுவும் படிச்சு முடிச்சாரு. இது ஒரு பெருமையான ஒரு விஷயம். கேட்கறதுக்கு யாரும் தான் அங்க எல்லாருமே இருந்தாங்க, தமிழ் பற்றி தெரிஞ்சவங்க தானே இருந்தாங்க. அப்படிங்களா? டிஎம்கே அங்க இருந்ததா இல்லையா? நீங்க வந்துட்டு போயிட்டீங்க, அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? நீங்க வந்து உள்ள வந்த உடனே வெளி நடப்புன்னு போயிட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இருக்கணும், அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கணும், கள நிலவரம் என்னன்னு பாக்கணும். பாக்காம நீங்க வந்துட்டு சரி நீங்க தானா போங்க அப்படின்னு போயிட்டா நம்ம என்ன சார் பண்ண முடியும்? நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம் தேசிய கீதம் பிரேயர் முடியறப்ப போடுவாங்களா ஆரம்பத்துல போடுவாங்களா? பிரேயர் முடிச்ச பிறகுதான் போடுவாங்க. அப்ப ஒரு சபை ஆரம்பிக்கிறீங்க, அந்த ஜனகணமனவை போடுறீங்கன்னா அது ஆரம்பமும் முடிவா? முடிவுல தான் போடுவாங்க. ஆனா இந்த வாட்டி தான் கொஞ்சம் ஸ்டார்டிங்லயும் போட்டாங்க, எண்ட்லயும் போட்டாங்க. ஸ்டார்டிங்லயும் போட்டாங்க, தொடக்கத்திலயும் ஜனகணமன தேசிய கீதம் பாடினாங்க. இது சரியா தப்பான்னு நான் கேக்குறேன். தமிழ்நாட்டோட சட்டசபையில நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு பிரேயர் ஆரம்பிக்கிறப்ப அதோட வழியா இருந்துட்டு இருக்குது இல்லையா? ஒரு சாதாரண ஒரு பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல நடத்துற ஒரு விஷயத்த கூட நீங்க இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற சட்டசபையில நடத்த முடியல அப்படின்னா நீங்க தெலுங்குக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க, ஹிந்திக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்க. ஸோ மோடியை என்ன சொல்றது, நக்கி பிழைத்தவர்கள்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா முன்னாடி. நான் சொல்றது என்ன சொல்றது, ஜெயலலிதா அம்மாலாம் மோடியை நக்கி வாழ்ந்ததா சொல்லுவாங்க. அது மாதிரியெல்லாம் இப்ப இல்லை. ஆமா, இப்ப எல்லாம் வந்து பயங்கரமா என்ன சொல்றது, ரொம்ப அப்படி இருக்காங்க, கிங் ஆஃப் மேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப இருக்கிற ஆட்சியை நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஜனகணமனைய எடுத்தோன்னுமே பாடுறப்ப மோடிக்கு ஒரு என்ன ஒரு சல்யூட் வச்சு, ஆமா, தேசியத்தை மனசுல ஏத்தி அப்படி நேரா நின்று அதெல்லாம் நல்லா தானே இருக்குது, நல்லா தானே இருக்கு. அதாவது நீங்க இன்டைரக்டா சொல்றீங்க. என்னது இன்டைரக்டா? அவர் வந்துட்டு மோடிக்கு சப்போர்ட்டாவா தான் இருக்காரு, பி டீமா தான் இருக்காருன்னு சொல்ல வரீங்க. அப்படியே சொன்ன நீங்க சொல்ல வரது அப்படிதான் இருந்துச்சு. ஓ, நீங்க புரிஞ்சுக்கிட்ட தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, நான் பின்னு சொல்லல. பிலாம் சொல்ல மாட்டீங்க, அப்ப ஏவா? சரி சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா ஏதாவது கரெக்டா தானே இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே டன். வேற என்ன கேளுங்க. நீங்க தான் சார் சொல்லணும், நானே எப்படி கேள்வி கேட்கணும்? நீங்க தான் சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நடந்த அந்த சட்டப்பேரவை கூட்டத்தை எப்படி நடந்துக்கிட்டாங்க? நீங்க வந்தோடனே வாயை தராங்க நல்லா வருது வாயிடன்ற மாதிரி பேனர் வச்சுட்டு எல்லாரும் வெளில போயிட்டீங்க. வந்தோடனே பாக்கணும்ல, புதுசா வந்திருக்காங்க, நீங்க ஆல்ரெடி பழக்கப்பட்டவங்க. இல்லங்க, அதாவது ஒரு விஷயம், சிஎம் வாய திறங்க அப்படிங்கறது ஏன் வச்சுக்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே நீங்க வாயை திறந்தீங்களா? சொல்லுங்க. வாயை திறந்தா என்ன நடக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது, ஆனா திமுக காரங்களுக்கு தெரியும். அவர் வாயை திறந்தாருன்னா வாயில இருந்து கீழே விழுந்துரும். என்ன விழும்?
கூலிப் அப்படிம்பாங்களே, நீங்க கூலிப்லாம் யூஸ் பண்ணது இல்லையா? அப்படின்னா அப்படியா? ஓகே. வீட்டுல தலைவணி தூங்குறீங்களா? அப்படியா? ஓகே. சின்னதா ஒரு தலைவணி இருக்கு தெரியுமா? தெரியாது. அப்படியா? அந்த தலைவணி வாய்க்குள்ள வச்சுக்கிறது. ஐயா, அதை வச்சு என்ன ஆகும்? அதை வச்சு என்ன ஆகும்? நாம இங்க இருப்போம், இப்ப நம்ம வீட்டில் இருக்கிற வாசியோட நம்ம உட்காந்து பேசிட்டு இருப்போம். நீங்க பெரும்பாலும் வந்து நேற்றைய நடிகர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் பெரும்பாலும் எப்போதுமே தனியா உட்காந்துக்கிட்டு தனியா சிந்திச்சுட்டு இருப்பார், அமைதியா இருக்காரு, தியானம் பண்றாரு. அதான் சொல்றேன், அந்த அமைதியான நிலைக்கு போறதுக்கு அந்த தலைவணி தேவைப்படுது. அந்த குட்டி தலைவாணியை தூக்கி வாயில வச்சாச்சுன்னா இது இருக்கும். அதனாலதான் வாயை திறங்க அப்படின்னா, வாயை திறந்துட்டாருன்னா டக்குனு கீழே விழுந்துரும். அது கீழே விழுந்தா பேச வேண்டிய இடத்துல பேசுறாருல்ல. பேச வேண்டிய இடத்துலன்னா எங்க, அதாவது சினிமாவில உதயநிதி நடிச்சார், விஜயும் சினிமாவில் ஹீரோவா நடிச்சிருக்காரு, புரியுதுங்களா? ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரியல் ஹீரோவா யாரை பாக்குறேன் அப்படின்னா உதயநிதியை தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒரு ஆளை நேரா உட்கார வச்சு, உங்களை நேரா உட்கார வச்சு, உங்களை கை நீட்டி நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரி அப்படின்னு பேசுற தைரியம் இருக்குல்ல, அதுக்கும் அவர் எதிர்கட்சி தலைவர். ஓகே. இப்ப ஆளுங்கட்சி தலைவராக இருக்கிறவர் என்னன்னா, வந்தது காரணமும் சரி வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவங்களுக்கு சேர்ந்த ஒரு கும்பல 5000 பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு மேடையில எங்கேயோ இருக்கிற முதல்வரை, புரியுதுங்களா, சில நேரத்துல வந்து என்ன சொல்றது, ஊருக்குள்ள திருடன் ஒருத்தன் வர்றான் அப்படின்னா நாய் எங்கேயோ இருந்து குலைச்சிக்கிட்டு இருக்கு, நாய் குலைக்கிறது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரின்னு சொல்லக்கூடாது. ஆமா, அது வேற. ஆமா, அந்த நாய் குலைக்கிறது மாதிரி இல்ல. எனக்கு உதாரணம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஏதோ நாயோட ஒப்பிட்டு பேசுறீங்க. நாயோட ஒப்பிடல, நாய் கதை தனி. நான் வந்து லாரன்ஸ் கிடையாது, நான் லாரன்ஸ் கிடையாது, புரியுதுங்களா? லாரன்ஸ் மாதிரி. அப்ப லாரன்ஸ் வந்து நாயோட ஒப்பிட்டு யார பேசினாரு? மக்களை பேசினாரா பேசலையா? அப்ப பிஸ்கெட்டுக்கும் பிரியாணிக்கும் நாயலா இருக்கிறதுங்கிறது யார் சொல்லியிருக்காரு? இப்ப நாயின்னு சொல்றேன்ல, நான் நாயை சொல்றேன்னா இல்ல யார சொல்றேன் சொல்லுங்க? நான் நாயதான் சொல்றீங்க. நான் நாயதான் சொல்றேன். அப்ப லாரன்ஸ் எதை சொல்லியிருக்காப்ல? அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, அந்த நாயை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு டைம் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி தான் மீன் பண்ணி சொன்னார். அது மாதிரி இந்த நாய் வந்து தூரமா நின்னுகிட்டு எதிர்த்தாப்புல பக்கத்துல நிக்கிறப்பெல்லாம் பேசுறது கிடையாது. சம்பந்தம் இல்லாம எங்கேயோ இருந்ததுன்னா லொல்லு லொல்லு லொல்லுன்னு குலைச்சுக்கிட்டு ஊரே கூப்பாடு போட்டு அப்படின்லாம் நாய் இருக்கும் இல்லையா? சரி, நாயை விட்டுருங்க. ஆமா, இவர் வந்து மு.க. ஸ்டாலின் எதிர்த்தாப்புல இருக்காருன்னா அவரை பத்தி அவருக்கு கை நீட்டி நேரா பேசுனா அது ஹீரோயிசம், புரியுதுங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்சு நடிகர் வந்து சினிமாவில் இருக்கிற வரைக்கும் அவர் ஹீரோவா இருந்தாரு, இப்ப அவர் ஜீரோ ஆயிட்டாருங்கிறது மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ஹீரோயிசம் வந்து எதிர்த்தாப்புல உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசினா பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து ஸ்டாலின் பேச வேணாம், இந்த உதயநிதி ஸ்டாலின்டையாவது பேசலாம்ல. அந்த இதுக்காவது தைரியம் வரணும்ல. அந்த தைரியம் கூட வராம இல்ல இது ஆளுநர்கிட்ட சொல்லி அதெல்லாம் கேள்வியும் கேட்கக்கூடாது, பதிலும் சொல்லக்கூடாது, நம்ம சைலண்டா இருந்தோம் அப்படின்னு உள்ளுக்குள்ளார வச்சு பேசி வச்சுட்டு இது மாதிரி பண்ணா எங்களோட என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆகி போச்சுல. இப்ப நாங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட வந்தீங்க, ஏதாவது பேசுவாரு, ஏதாவது வாயை திறப்பாருன்னு. ஆனா எங்க முதல்வர் வந்து எப்படி பாத்தீங்கன்னா சொல்லல கிடையாது, செயல்ல தான் காட்ட போறாரு. பேசாம செயல்ல காட்ட போறேன்றது அதுக்கு அந்த ஒரு அமைதிக்கான ஒரு விஷயம். ஆமா, ஜெயில சில பேர்லாம் நான் போய் பார்த்திருக்கேன். ஆமா, ரேபிஸ்டுங்கெல்லாம் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, சைக்கோலாம் வந்து ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, பேசவே மாட்டாங்க. ஆமா, ஆனா அவங்க செயல்பாடுகள்லாம் பண்ணுவாங்க, டெரரா இருக்கும். ஆமா, ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த மாதிரியா நீங்க சொல்ல வருது? இல்ல, நீங்க அவ்வளவு தூரம் எல்லாம் போயிட்டு கம்பேர் பண்ணலாம் பேசுவேனா? கம்பேரிசன் இல்ல. ஐயோ, நான் அப்படி இருப்பாங்க. அதாவது சைலண்டா இருந்தா வயலண்டா பண்ணுவாங்களா? இல்ல சைலண்டா இருந்தா அவங்க அப்படி இருப்பாங்க, அதே மாதிரி இப்படி இருப்பாங்க. அதான் சொல்றேங்க, நான் சைலண்டா இருக்காங்க அப்படின்னா அந்த சைலண்ட் பின்னால வயலண்ட் இருக்கான்னு நான் கேக்குறேன். நான் கேக்குறது புரியுதா? இல்ல கேளுங்க. இல்ல, ஓகே, டன். இன்டைரக்டா என்ன சொல்ல வரீங்கன்னு எங்களுக்கு புரியுது. நீங்க அந்த ஸ்டார்டிங்ல சொன்னீங்க குட்டியா ஒரு தலகாணி மாதிரி வாய்க்குள்ள வச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்றீங்க. ஆனா அது உண்மையா போய் இல்ல, அது உண்மையா பொய்யானு இல்ல. எனக்கு என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா பகிரங்கமா நான் கேக்குறேன், அவரை வந்து வாய ஆன்னு திறந்து காட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா உங்களுக்கு மட்டும் அந்த டவுட் வருது.
இது வரைக்கும் யாருக்குமே அந்த டவுட் வரல, உங்களுக்கு மட்டும் அவர் நல்ல க்ளோஸ் அப்ல பாருங்களேன், இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாய்க்குள்ளார நீங்க கமலஹாசன் சில குருதி புனல் படத்துல அடிச்சோனி மூஞ்சி பல்கா வீங்கும், புரியுதுங்களா? அடுத்தாப்புல எங்க அடிக்கிறாங்களோ அங்க வீங்கும். அது உள்ளுக்குள்ளார வந்து ஸ்பாஞ்ச் வச்சு அதை புஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த இதுதான் அப்படிதான் வீங்கிறதுங்கிறது மூமெண்ட். அது மாதிரி இவருக்கு இங்கெல்லாம் வந்து ஒரு சட்டசபையில உட்காராரு, சைலண்டா இருக்காரு, பேச மாட்டேங்கிறாரு. இங்கெல்லாம் வந்து ஒரு என்ன தேனி கடிச்சிருச்சா, இவரை தனியா வந்து வந்து எதுவும் இல்ல வேற எதுவும் கடிச்சிருச்சா கடிச்சிருச்சா எதையாவது இப்படி கொஸ்டின் மார்க் போட்டுட்டே இருங்க. இல்லங்க, புரியுதுங்களா? அந்த இது தெரியல, அதுக்குதான் என்ன சொல்றது, வாய் திறந்து காட்டினா நல்லா இருக்கும். சரி, நேத்து ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா? நேத்து நம்ம நிதி அமைச்சர் அவங்க வந்துட்டு வெள்ள அறிக்கையை ஒண்ணு கொடுத்துருந்தாங்க. அதை பாத்தீங்களா என்ன ஆச்சுன்ட்டு? ஏன்னா ஒவ்வொரு தனிநபர் மேலும் 1,28,000 கடன் இருக்கு. அதாவது பிறந்த குழந்தையில இருந்து அந்த குழந்தை கடனோட தான் தமிழ்நாட்டுல. நான் கேட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, நம்ம தமிழ் சமுதாயத்துல என்ன சொல்றது, தமிழ் மொழியோட பற்றுல அந்த அறிவார்ந்த சமூகத்துல இருந்து அவங்க பேசின லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாக்குறப்ப அதாவது எப்ப நீதியாச்சுன்னு தெரியல. ஆமா, நீதி பற்றாக்குறை அப்படிங்கிறது அது மாதிரிலாம் பேசினாரு. பாத்தீங்களா? அவங்க புதுசு இப்பதான் வராங்க, அறிக்கை வந்து தயாரிச்சு தமிழ்ல பேசுறாங்க. அவங்க எல்லாருமே புதுசு. நீங்க எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்கும் தமிழ்ல பேசி அனுபவங்கிறதுக்கு. படிச்சவனா படிக்காதவனா? அவர் படிச்சவர் தான். படிச்சவர்னா உச்சரிப்பு வரல. அது நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்லுங்க. படித்தவர்களா படிக்காதவர்கள்? அவங்களா படிச்சவங்க. ஒரு தமிழை படிக்கணுங்கிறதுக்கு நீங்க வந்து அமைச்சராகி அனுபவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன் தெளிவா ஒண்ணும் இல்ல, ஒரு 6வது படிக்கிறவன்ட்ட அந்த பேப்பரை கொடுத்தீங்கன்னா அவன் வாசிமா கட்ட 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 கட்டன்னு. அவன் படிச்சவனா படிக்காதவனா? அது வந்து பிராக்டிஸ் எல்லாம் கிடையாது. ஒரு பேப்பரை கொடுத்தா ஒரு ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தை 6வது படிக்கிற குழந்தை கிட்ட பேப்பரை கொடுத்தா அது படிக்கும். அது மிஸ் டெய்லி சொல்லி கொடுக்கறது. என்ன டெய்லி சொல்லி கொடுக்கிறது? இவர் புதுசு சார். என்ன புதுசுனா? படிக்காதவனா படிச்சவனாங்க? படிச்சவங்க தான் சார் இந்த அமைச்சர் சார் எல்லாரும். அப்ப சர்டிபிகேட் ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? நீங்க தான் அப்படி சொல்லிட்டீங்க, எல்லாரும் டூப்ளிகேட் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. அதுக்கான ப்ரூஃப்லாம் அவங்க கொடுத்திருக்காங்களே ஆரம்பத்துல இருந்து. எல்லாரும் படிச்சவங்க தான் சார் அங்க இருக்காங்க, படிக்காதவங்க யாரும் கிடையாது. காசு கொடுத்து பாஸ் ஆனாங்களா? பேப்பர் என்ன ஃபாலோ பண்ணி பாஸ் பண்ணுவாங்களா சொல்லுவாங்களா? அது மாதிரி பாஸ் ஆயிட்டாங்களா? இல்ல நீதிக்கும் அப்ப எழுதி கொடுத்தவன் தப்பா எழுதி கொடுத்துறானா சார்? இதெல்லாம் ஒரு குற்றம் இல்ல. இதெல்லாம் குற்றம் இல்லங்க, குற்றங்க. ஒரு அக்ரிமெண்ட், ஒரு விஷயங்க, ஒரு அக்ரிமெண்ட் டைப் பண்றோம், புரியுதுங்களா? அக்ரிமெண்ட் அவங்களுக்கு பணம் கொடுத்தேன் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்ல நான் இவ்வளவு நிதி கொடுத்தேன் அப்படின்னு கையெழுத்து போடுற இடத்துல நீதினு போட்டுட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சைன் போட்டா அந்த அக்ரிமெண்ட் சரியா பொய்யா? அது தப்பு தான் நாங்க சொல்றோம். அப்ப தப்புங்கிறது பேசுறது தப்பா பொய்யா? ஆமா, இத நாங்க ஒத்துக்குறோம். நெக்ஸ்ட் டைம் பாருங்க, ஒத்துக்குறோம். அவர் படிச்சவர் தான், ஒரு பதட்டத்துல கூட அப்படி பேசிருக்கலாம். எதுக்குங்க பதட்டப்படுறோம்? எதுக்குங்க அரசியலுக்கு வரணும்? சரி, இது அவங்களுக்கு புதுசுங்க. அந்த மாதிரி தப்பக்கட்டு கட்டாதீங்க. புதுசுனா இது ஏங்க, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஆர்டர் போடலாமா போடல வேணாமா, ஒரு டெண்டர் எடுக்கலாமா எடுக்க வேணாமா, இதுக்கு புதுசு, இதுக்கு யோசிக்கலாம். ஒரு பேப்பரை படிக்கிறதுக்கு புதுசுங்கிறதுக்கு காரணம் சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு. சீரியஸா? ஓகே, அவரு கூட வந்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி செயலாளரும் கூட இருந்தாருல்ல, ஐஏஎஸ் ஆபீசரும் கூட தானே இருந்தாங்க. சோ அவங்க கூட கரெக்ட் பண்ணி இருக்கலாம் இல்லையா? இப்ப அவர் ஐஏஎஸ் ஆபீஸ்க்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? அவங்களும் எப்படி படிச்சவங்களா படிக்காதவங்களா? சார் ஐஏஎஸ் ஆபீசர் சார். ஐஏஎஸ் தாங்க. ஐஏஎஸ் படிச்சவங்களா படிக்காதவங்களா? படிச்சவங்க தானே சார். ஏன் அந்த இடத்துலயே மைக்க வச்சு கேட்டுட்டு இருந்தாங்களா மீடியாக்கள்? சார் தப்பா பேசுறீங்கன்னு ஒருத்தன் பேசுனானா? சார் வார்த்தை தப்பா இருக்கு சார் அப்படின்னு ஒருத்தன் பேசுனானா? அப்ப மீடியா சரியானவர்களா? மீடியா சரியாங்கிறான். மீடியா சரியா? ஒரு ஒருத்த தப்பா பேசிட்டு இருக்காங்க, அந்த தப்ப சுட்டி காட்டுறது கூட வக்கு இல்லாத மீடியாவா நின்னுட்டு, புரியல நான் சொல்றது புரியுதா இல்லையா? நீங்க எல்லாம் தமிழ்நாட்டுல மக்களா தமிழர்களா இருக்கீங்களா இல்லையா? சரி, தமிழுக்கு நீங்க இவ்வளவு மெனக்கெட்டு பேச எங்களுக்கு அது அந்த விஷயத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இந்த தவறை வந்துட்டு அவர் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் திருத்திக்குவார். இதுல அதாவது ஒரு தப்பு பண்ணாதான் சார் நெக்ஸ்ட் டைம் திருத்திக்க முடியும். எது அப்படி பாருங்க, தமிழ் தாய் வாழ்த்து 2வது போட்டு பாட விட்டது திருத்திட்டீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தெரியல, எங்களுக்கு அறியாமை நடந்தது. எது வெரி ஃபர்ஸ்ட். 2வது வந்து இல்ல அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டோம், அது ஆளுநர் மாளிகை அந்த இதுதான் அப்படின்னு அந்த இது முடிச்சாங்க. இப்ப இது 3வது டைம்.
இன்னும் எப்ப தமிழ் எப்போ வாழ வைக்க போறீங்க? தமிழை வாழ வைக்க வேணாம், தமிழை சாகடிக்காம இருந்தா போதும். எப்ப சாகடிக்காம இருக்க போறீங்க? இல்லைங்க, தப்புங்கிறத திருத்திக்கிறதுங்க வேற, திரும்ப திரும்ப பண்றது வேற. இவங்க தப்ப திருத்தல, திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. இது மக்களுக்கு தெரியுதா இல்ல மீடியாக்காரங்களுக்கு தெரியுதா? ஏன் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இதை பேசுனா திமுக காரணமா தான் இருக்கணுமா? தமிழனா இருக்க கூடாதா? திமுக காரணா தான் இருந்தாதான் இது பேசணுமா? தமிழனா இருந்து இதை பேசக்கூடாதா? புரியல எனக்கு. பாப்போம் சார், பொறுத்து இருந்து பாப்போம் என்ன நடக்குதுமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது வந்தேன்னா பொறுக்க முடியலன்னு தான் சொல்றேன். பொறுக்க முடியல. ஆமா, சீரியஸா. ஆமா, என்னத்த சொல்றது. ஆமா, நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்னு படத்துல டயலாக் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம் அடுத்த காணொளியில். நன்றி. நன்றி, வணக்கம்.